வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பத்துல நம்ம வண்டியில வரும்போது இவ்வளவு கூட்டம் இருந்துச்சா பத்தியா? எவ்வளவு என்னனே? என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? நல்லா தானே இருக்கேன். சரி உங்க 4 பேருக்கு வணக்கம். நேரா ஸ்டாண்டோட சேர்த்து பிடிச்சி இழுக்க தெரியுங்க. அண்ணே தயவு செய்து சாமி ஆடும்போது ஒரு செல்லு ஒன்று கீழே விழுந்துருச்சாம்னே. யாராவது சட்டை பாக்கெட்டில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருங்க அண்ணன்ட்ட. அண்ணே உங்க பேர் நானே அந்த தான் செல்லு வச்சிருக்காரு. செல்லு பேர் என்னங்க அண்ணே? ஓப்போ. என்ன சொன்னீங்க? ஓப்போ அண்ணே. ஓப்போ செல்லு ஒன்று தொலைஞ்சிருச்சாம்ண்ணே. எங்கேயாச்சும் கீழே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருங்கண்ணே. இங்கே நான் இங்கே நம்ம மைக்ஸ் கரண்ட் என்ன கொடுத்தாலும் சரி. ஃபோன் அடிச்சு பாருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஃபோன் அடிச்சு பாருங்க. அடிச்சு பாருங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? அத்தடி நான் என்ன பண்ணுவேன்? சரி கருப்பு செல்லை கண்டுபிடிச்சு கொடுத்துறா. அது யாரு? யாரு? கருப்பு. நீங்களே கருப்புன்னு கண்ணை குத்தி போய் பார்த்துக்க. சரி சரி வியாபாரம் பண்ண வேணாம். 4 பேருக்கு ஏய் ஆத்தா ஆத்தோரமா வாரியா. ஏய் ஆத்தா ஆத்தோரமா வாரியா. பாத்தா பாக்கமலே போறியா. யாரும் இல்ல அள்ளிக்கலாம் மாப்பிள்ளை. ஏய் ஆத்தா ஆத்தோரமா வாரியா. பாத்தா பாக்கமலே போறியா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன்? சத்திய சோதனை. தோட்டத்துக்கு நான் போறேன் முன்னாலே நீ வாயா பின்னாலே. நாகர் தோட்டத்துக்கு பேசாத கண்ணாலே எம்மாடி எம்மாடி. நான் போறேன் முன்னாலே நீ வாயா பின்னாலே நாகர் தோட்டத்துக்கு. பேசாத கண்ணாலே எம்மாடி எம்மாடி. பாடுற பாட்டத்துக்கு சிரிச்ச சிரிப்புள்ள சில்லறைய சரக்கு. நீ தானே சிரிக்க சொன்ன. யார் சொல்றது? சிரிக்க சொன்னேன். ஆதி ஆதி. இப்படி நாள் எங்க தெய்வமே இருந்த? நீயும் ஒரு 3 நாளா ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. சரி இல்லையே. ராமேஸ்வரம் போனதுல இருந்து போன் போடவா வீட்டுக்கு? சிரிச்ச சிரிப்புள்ள சில்லறைய சரக்கு. மனசுல என் மனசு பதறது. பவள பாகிர தெரிகிற அழகு. காக்கதுமே மனசை பட துடிக்குது. ஆத்தா தோரமா வாரியா. பாத்தா பாக்கமலே போறியா. நான் முடிக்கிறதோட நீ டும்முன்னு முடியுங்க. முத ஆத்தோரமா விட்டாச்சு. அடுத்த தாக்கல வேற. அதுக்கப்புறம் குளத்தோரமா விடுவோம். என்னடா என்ன எல்லாம் பேய் பிடிச்சி தெரியுது. பேய் பிடிக்கலாமா? கவட்டக்குள்ள சிட்டரும்பு கிடைச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சின்ன ராசாவே சிட்டரும்பு ஒண்ணு. ஐயா தாக்கல வேற வேற மாத்தி விடுவோமா? ஓ நோக்கமா தான் இருக்கு இன்னைக்கு. என்னமோ வச்சோ நீங்க கேளுங்களே. மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி. மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி. ஆளு ரொம்ப ஆழம் ஆளு ரொம்ப நீளம். ஒட்டவே வெட்டணும் வாங்க
தங்கச்சி இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லையம்மா. அண்ணே யாருமா அந்த வேலை பார்த்தது? என்ன வேலை பார்த்தது? வெக்கப்பட்டியம்மா. நீ அண்ணே நான் தங்கச்சி. ஆமா. நான் வெக்கப்பட்டு நீ பார்த்ததில்ல. இப்படி சொல்லு. யாராவது எனக்கு மாப்பிள்ளை கொடுப்பாங்களோ? டே முருகா நீ கேள்றா. என்னது? என்ன சொன்னீங்க? முருகன் அவர் சொன்னேன். என்ன வார்த்தை கேக்குறாரு நீ பேசாம இருக்கற? என்ன அப்படி கேட்டாரு இருந்தாலும்? கண்ணு முன்னாடியே குர்ரா குர்ராக்குறாரு. அண்ணே எதனை கொடுக்க சொல்ற? என்ன? என் தங்கச்சி வஞ்சகம் இல்லாத புள்ளனே, எதை கேட்டாலும் கொடுக்கும்னே. நல்லா கேளு. வீட்டுக்கு வா, உனக்கு பாயாசம் வச்சு கொடுக்குறேன். ஆத்தி குண்டூசியை போட்டிருக்காங்களே. ஆத்தி நேரம் பஞ்சரா இருக்குமே. ஆளு பாரு நல்லா, இவர் மீசை வச்ச பிள்ளை. ஆளே பாரு நல்லா, இவர் மீசை வச்ச பிள்ளை. பாயுமொழி நாடடி. மாமடா ஆள போரே ஆளடா பஞ்சனையில் வீரனா அடக்கி நாங்க தானன தானா, அது ஒரு பேக்கு தானன தானா. அடக்கி நாங்க ஆமளையா இவதான் மோதப்படும் மூக்கு. வேணுக்கும்னே இதுக்குத்தானே உன்னை மேடைக்கு இந்த பாட்டை படிக்காதங்கிறது. 2 பேரும் என்னை அசிங்கப்படுத்த போறாங்க. இருங்கடா. என்ன நடந்துச்சு? ஏன் அப்படி கோவம்? என்னடா நடக்குதுங்க? இருக்காப்ல அந்தால போயிட்டு முட்டா ஐயோ, அவசரப்பட்டு அடிச்சு போடாதீங்க. நானே ஒண்ணு கண்ணே கண்ணு பத்திரமா. ஒரு பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து பச்சை புள்ள மாதிரி வாச்சிக்கிட்டு இருக்காரு. அந்தால பார்த்து முட்டா. ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. அப்படியே சொன்னேன். பாடு. ஊர்ல உதவ வைக்க போட மச்சான பாரடி, மச்சான பாரடி. இடையமேலூர் செந்தில் தென்னரசு இடையமேலூர் செந்தில் ஒரு தரம், இளையரசு 2 தரம். செந்தில் இடையமேலூர். அப்புறம் இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? காது கேட்கல பாஸ். சளியில காது அடைச்சுக்கிட்டு என்ன தாண்டா நடக்குது இங்க? ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. இப்பாடலை பாராட்டி தென்னரசு தென்னரசு செந்தில் அவர்கள் இடையமேலூரை சேர்ந்தவர்கள் எனக்கு 100 ஆண்மணி படித்திருக்கிறார்கள். சத்திய சோதனை. உனக்கு பொறாம. நன்றி கிடந்த வணக்கம். சங்க பிடிச்சி கடிச்சு போடுவேன். அண்ணே என்ன
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி வட்ட நிலவும் ஏசனுக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி அடி வாடாமல்லி பூவழகே ஏசனுக்காங்கொட்டும் கூட உருட்டி முழிக்கையில ஏசனுக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் ஏம்பட்டு உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசனுக்காங்கொட்டும் கூட ஏசனுக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசனுக்காங்கொட்டும் கூட சந்தான முகத்தலகி ஏசனுக்காங்கொட்டும் கூட சாமந்தி சாமந்தி பூவழகே ஏசனுக்காங்க இந்த போனு கீழே இருந்து எடுத்துட்டாங்க. கார்த்திக் ஃபோன் நம்பர் சொன்னால் நான் தரமாட்டேன். கடைசியாக எந்த பிள்ளைகிட்ட பேசினே அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போ. அண்ணே அவர் பேர் கார்த்திக். ஏ வட்ட நிலவு ஏ வாடாமல்லி ஏ வட்ட நிலவு ஏ வாடாமல்லி ஏ பூவழகி ஏ சிங்காரி நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை ஆதார் அட்டை பதிவு வந்தியா கீரை முண்டை அப்படியே பெரிய மயிர் மக மாதிரி ஒதுங்கி போற ரோசப்பட்ட எதுக்கு நாடகத்துக்கு போற இப்படி ஆம்பளைகிட்ட ஏந்தி போனேன்னா உன்னை வாந்தி எடுக்க வச்சிருக்கேன் யாரா அவன் நீ அவன் திரிகிட்டே இருப்பான்டா அண்ணே எருத்துல தண்ணியை ஊத்துற கை ராதா பப்பிஸ்தானுடா எரிமலை எப்படி பொறுக்கும் லொல்லொல்லொல்லொல்லொலா லொல்லொல்லொல்லொலொலா டொடொடொடொண்டை டிங்கா. அடே கண்டாலி மனே ஓ வேளமாயிர மட்டும் பாடுறா. ஏய் எங்க அண்ணன் அப்படி பேசாத எனக்கு கோவம். என்ன அண்ணன் நாங்களே எச்சிக்கட்ட ஃபேமிலி. என்ன எச்சிக்கல முண்டை இருமுண்டை. எச்சிக்கல. கல உதுத்த சக்காலத்தி மக. இவ தங்கச்சியா அவன் அண்ணனா லல்லல்லலலலலா. தங்கச்சி இது பண்ணி வச்சுக்கிட்டு அவர் மிஷினை அரைக்கிறார் மயிருமே. ஓ வேலை மசனம் மட்டும் பாரு. தன்னால சிமுண்டு முட செமுக்க முடியல லல்லல்லலலலா. உன்னை காசை வெட்டி போட்டுறோம்டா ஒழுக்க மாறா. இவ என்னம்மா இங்க வா. என்னனே? ஓ மசத்துக்கு என்னடி 2 கிலோ பூவாடி. 2 கிலோ பூவாடி. ஏய் அப்பலாம் பேசாதயா. அது பேஷன். வாடா தங்கம். உன்னை மாதிரி பொம்பளே கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்க முடியும். என்ன இப்பதான் வஞ்சே இப்ப கூப்பிடுற? அப்படிதான் ஆம்பளை வைவாங்க. அப்புறம் அந்த ஒரு கப்ளிங்க்கு மட்டும் எல்லாம் அடிமையாயிருவேன். என்ன கப்ளிங்? வாடா நாளைக்கு ஒரு ஷாப் கொண்டு போய் உன் வாசரை கலட்டல. ஏங்க பின்னாடி வீங்கி இருக்கு உங்க சொந்த சிமெண்ட் முடையா? இல்ல வாடகை வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஆளுகளை பாரு. போய் ஜெராக்ஸ் எடுக்க போறேன் பாருவே. நீங்க போறது பூராமே அப்படியே பாருவேன். கடை அடைச்சவன போவாங்க பாருந்தா அப்படியே. எங்க அண்ணன் அப்பலாம் பேசாதீங்க. எதுக்கே மண்டையை வந்து பாக்குற? இங்க வா. நான் இம்புட்டு இளைஞர்லாம் வந்திருக்காங்கன்னா என்னையும் மருதமணியும் பார்க்கல. எல்லாம் வந்திருக்காங்கன்னா உன் செவரொட்டிக்காதேன். செவரொட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. ஏங்க என்னை பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி சொல்லாத. அப்புறம் நான் அன்னைக்கு வாங்கி கொடுத்த பரியானத்தை காக்கு. அது நான் திக்கலையா? ஏய் ஜெயா நீ சட்டி வரல. அவன் என்னென்ன கண்டுபிடிக்கிற நீ என்ன கண்டுபிடிச்ச? இதுக்கு மட்டுமே 8 வருஷம் படித்தேன். என்னது சட்டி? ஆமா அந்த நெல் போட கண்டுபிடிச்சிருவேன். நீ ஒரு மனுஷன். அதை கலட்டும் போது அப்படித்தான் சொல்லி வச்சு. இது நாடகமா ஜெக்ஸ் படமாடா. சரி நீங்க 4 பேர் எதுக்குப்பா? கட்ல மீன் 7 அடுக்கு வந்த ஆளுங்களா இருக்கு. இங்க நாடகம் புழு புழுன்னு இருக்கு. நீங்க சொல்றது என் காதுல பேசிட்டு இருக்கேன். படிக்கிறியா? உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை மாடு நொறுக்குது. மாடு சுத்த மாடு ஒரு அண்டா ஒரு ஆள்படி. ஆஹா சூப்பர் நொறுக்குது. ஆஹா மாடு சுத்து மாடு. ஆஹா சூப்பர் ஆஹா சூப்பர்யா. இந்த வீரனை பாராட்டு, இந்த தமிழனை பாராட்டு, கை தட்டலாம். எந்த மாட்டை பிடிச்ச எதுக்கு அதை புறம் தூக்கிட்டு வந்த? என்ன எதுக்குல பாராட்டுற? நீ மாடு பிடிச்ச இல்லையா? ஐயனார் மாடு புடிபடாம வந்துருச்சு. நம்ம கோயில் மாடு. ஆதிரமலை ஐயனார் கோயில் மாடு. குத்துவிளக்கு. என்ன நீ ஒரு ஆளா மாட்டை கொட்டுவன? மாடு நம்ம ஊர்ல இருந்து போற வந்திருக்காங்கல்ல.
மாடப்புறான்னு எதையா பிடிக்க வர? குத்து விளக்கு. வாயிலே குத்தி புடிய ஓடி. குத்து விளக்கு. ஆமா சொல்லி வைங்க. அவன் முண்டை மாடு வச்சுட்டு வரல, வேற எதை பிடிக்க? உள்ள நீக்கூற படம் பார்த்துட்டு அப்படியே வரேன். ஐயே. அந்த வரேன் பாரு, குத்து விளக்குன்னு எப்படி நீங்க குத்திட்டாலும் அவன் பத்தியா சேச்சி இப்ப வச்சு உன் கருச தரைய எல்லாம் பாக்குறேன் பாரு. இந்தா. கெட்ட வயவன் என்னது துணி கிணியுமா தெரியுதாரே என்ன? மாடு அவுத்து விட்டான். மாடு. யார ஐயோ எல்லாம் மெண்டலா வந்து இப்பத்தான் அவளை தடவி ஒரு வழியா சிமெண்ட் மூடையை அவுக்க போகும்போது வந்து தண்ணியை ஊத்தி விட்டு மூடையை கட்டி ஆக்கி விட்டியாடா. நான் என்ன தெரியுது மாடு. இந்த அரிப்படுத்த முண்டை அரை வாங்கிட்டு போறான். ஆயிரம் மேல உனக்கு இங்க நக்கர் வேலையோ? ஏய் நீ சண்டை விளக்கி விட வரையா இழுத்து விட வரையாடி? ஒத்துக்கிட்டாங்க போடி போடி. தோழி பார்க்கணும். ஐயோ அண்ணே அடிக்காதீங்க. மாடை பிடிக்க முடியாது. நீ என்னடா ஓட வந்து அண்ணே குழந்து வருவேன் குழந்தை. அண்ணே ப்ளீஸ். அவளை முத குத்துறா, உனக்கு 5000 தரேன். நம்ம ரெண்டு அண்ணன் யோ உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ கையை விட்டா வீசுவா. உன் வேலையை தான் அதை பாருடி. ஆம்பளை சண்டை ஓடும் போது எந்த பொம்பளையும் போகாத, சேலையை உருவி விட்டுருவேன். ஓ இதை அண்ணே கொஞ்ச நேரத்துல விளக்கு துரு பிடிக்க தெரிஞ்சாடா. விடுறா. விளக்கு துருவா இருக்கு, உள்ள விட்டு எடுத்தா. ஏய் விடு. விடுறா. அப்ப நான் வாங்கி கொடுத்த பானிபூரிய கக்குடா. விடுறா முதல்ல. நான் வாங்கி கொடுத்த காராத்தாவை கக்குடா. சரியா போச்சு, விடுறா. இதை பூரா கொண்டு போய் நம்ம கோயில் வீட்டில் வச்சுட்டு வானே. என்ன மாசமா இருக்கியதா? எரிமலை எப்படி மாடு அவுத்து விட்டதுக்கே மாசம் ஆயிடுச்சுடா. போடா பையன். நீ எதுக்கு அவ்வளவு லூசா போட்டு வர? எல்லாமே உன்னை எடுத்து தாண்டி. என்ன வச்சு என்ன வந்துச்சு? நானா எதுவும் பண்ணேன்? ஆளு நல்ல திருக்கு புழுக்குன்னு இருக்கேன். எனக்கு கம்பெனி கொடுக்காம காராச்சவு மாதிரி இருக்கேன். அவனை போட்டு அப்படி உள்ளவங்க தாங்க கடைசி வரைக்கும் வச்சு ஊமான்டா. வா அவன் வருவேன். அண்ணே அண்ணா. அண்ணன்ற வார்த்தையே மருதமணிக்கு பிடிக்காது. பெருத்த அவமானம்னு அண்ணன்ற வார்த்தை சொன்னாலே சரி சரி விடுங்க விடுங்க. ஐயோ தொடவே தொட. நீ போடா. அண்ணன்ற வார்த்தை விடுங்க பெரியப்பா, கோவப்படாதீங்க. பெரியப்பாவா? பெரியப்பா நான் தான்டா அந்த எச்எப் மாட்டோட ஓனரு. நீ கூலம் பிடிங்க போட வந்தவன். அம்மா நீ உடனே கூலம் பிடிங்க ஓட்டுக்களை புண்ணாக்கி இந்த நிற்கிறியாடா. ஓனர் ஓரமா உட்காரு, நான் புடிங்கி போடுறேன். உனக்கு கூலம் அரிக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? போடுறதுல பேசிக்கிட்டு இருக்கோம். புடிஞ்சு போடுறதுல நல்லா புடுங்க நீங்க ரெண்டு பேரும். அந்த பிள்ளையை சரி கட்டி வைக்கிறேன். சரி கட்டி விடு எப்படியாவது. அண்ணே என்னன்னே அவட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என்னை 2025 மாமாவால் ஆக்க சொல்றாரு. அப்படியா? மாமா 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 ஏமா இன்னைக்கு வேலி கருவை பெருத்து போச்சு. எல்லாத்துக்கும் தெரியுமுடா. காதுல கத்தா மைக்ல பாடியா முதல்ல. என் பக்கத்துல வரும்போது கெட்டியா வந்திருக்குமே. ஆமாங்க புடிச்சு என்ன பத்தி இருக்கு. அந்த இந்தா புடிச்சு பழைய மோட்டரை ஸ்ப்ரே ஸ்டார்ட் அடிக்காம பேச மண்டையில. பழைய மோட்டரை ஸ்டார்ட் பண்றேன். வாட்டரை எடுக்கிறது. எப்படியாவது சரி கட்டி விட்டு. எனக்கு பொம்பளை சரியாகாது. நீ இதே பார்த்து சரி கட்டி ஒன்று காலையில் காசு கூட சேர்த்துறேன். ஏதாவது சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா அப்படி பாடு. தனநானே தன்னானே தனநானே
பொண்டாட்டிடா வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன் 3500 ரூபாய்க்கு. ஏய் வாடகைக்கு எடுத்தாலும் நல்லா ஓட்டிட்டு தான் விடணும், சும்மா விட்டுற கூடாது. ஏன்டா நான் என்ன என்ஃபீல்டா கொண்டு வந்தேன் ட்ரையல் பார்க்கறதுக்கு? வாடகை கொடுக்குறோம் என்னப்பா, வாடகை கொடுக்குறோம். ஆமாண்ணே. உன் உடம்புக்கு இவ்வளோ எமோஷன் தேவையில்லை. ஐயோ தலைவா. விழுந்தேன்னா ஒரு நாளைக்கு ஓலப்பையில சுருட்டி வெறும் கிளியாஞ்சட்டி அளவுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி ஒன்று எரிச்சு விட்டுருவேன். எதுக்கு அம்பட்டு தேவை? அவ்வளவுதான் தேவை. ஏன் வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி. ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி. நல்லா தான் ஆடி வராரு, பக்கத்துல வந்தனே மறந்து போயிருந்தவர். அப்படியே இந்த மண்ணெண்ணெய் ஊத்தி நானா எடுத்துக்கிறோம் போல எனக்கு இருக்கு. ஐயோ தெய்வமே அப்படி சொல்லாதீங்க. போமா, நல்ல பெரிய வீர மாதிரி போறேன் பாரு, அங்க போனது இப்படி என்ன தாக்கடிக்க அங்க போய். ஆமா அண்ணே, அழகான தேவதை என்னையா தொட்டு நக்கிக்கிட்டு பாடும். வந்தாலும் வாடி மதுரை. வந்தாலும் வாடி நீங்க எப்படிப்பட்ட பாடகன்? இந்த பாட்டை பாடலாம். நீ பொத்திக்கிட்டா மாமா உங்க வாயை திறந்து பாட்டு பாடுங்க மாமா. மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு, மாலையிலே தேடி ஒண்ணு, சொக்கநாதா சொக்கநாதா சேர்த்து வைடா ராமநாதா. சொக்கநாதா சொக்கநாதா சேர்த்து வைடா ராமநாதா. போடு ஏலா அங்க முடியாம இங்க நல்லா நொட்டுற. ஏலா அங்க போய் நொட்ட முடியாம இங்க நல்லா ஏலா அண்ணே ஒரு கும்பு போயிட்ட பொண்ணே. பஞ்சவர்ண பச்சை கிளி. பச்சை கிளி. மாமா பாடுங்க. பஞ்சவண்ண பேட்சுகளே பச்சை கிளி இல்லையா, பச்சை கிளி. மாமனுக்கு ஐயோ பூச்சி கிளி, பூச்சி கிளி. புட்டுக்கிளி. பஞ்சவர்ண பச்சை கிளி. பச்சை கிளி, பஞ்சவர்ண பச்சை கிளி. பச்சை கிளி. ஜெயப்பிரியா பச்சை. ஏ பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி. ஜெயபுரியா ஜெயபுரியா புடிச்ச கிளி. புடிச்ச கிளி. பூச்சை கிளி. ஆத்தி பொறுமசாமி பொறுமசாமி ஐயோ பொறுமசாமி. கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. மயக்க தூக்கிட்டு மண்டை உடைச்சு வருவோம்டா. ஐயோ கோபப்படாதீங்க. உன்னை கொண்டுட்டு கூட நான் செய்யற உள்ளவளே. மாமா பாவம் அப்படி பண்ணாதீங்க. மாமா பாவம். மாமா பாப்பல ஏண்டா எப்படி மோந்து பாக்குறான் பாரு. இல்ல நீ கிட்டத்துல என்ன மாமா மோப்ப பிடிக்கல. நீ கிட்டத்துல போகும்போது நான் வர்றேனடா. அவனும் செய்ய விட மாட்டேன், என்னையும் செய்ய விட மாட்டேன். சாரி ராங் நம்பர். அழுகாத சாமி, அழுகாத. அழுகாத சாமி, அழுகாத. நீ என்னை அடி கெட்ட வாரத்தில் வையினே. அதி நான் என்ன பண்ணுவேன்? ஓ மாயம் மட்டும் அப்படி வைக்காத, வாத்து அழகு சுத்து மாதிரியா. பெத்தவா. அதே கெட்ட வார்த்தை. ஒயின் பிளட். அழகு பெத்த வாய் அப்படிலாம் சொல்லாத. அத்து உனக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சா? ஏமா 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 வாமா வாமா வாமா. போடு ஏமா 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 வாமா வாமா வாமா. ஆமா இந்திய ராணுவம் போய் தள்ளிட்டு அடிப்பா. என்னையா அவன் பிரச்சனை? எதுக்கு போய் தள்ளி அடிக்கிறீங்க? தள்ளிட்டு அடிக்கிறான்னு வாரு. ஐயோ எச்சி தெரிஞ்சிருச்சு. நல்ல கட்ட
கட்ட நாட்டு கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட இல்ல என்ன சாரி ப்ரோ உணர்ச்சிவசப்பட்டு நீ ஆடும்போது நான் குறுக்க வந்தனா அஜக் பஜக் லொச்சக் ஆடுங்க அழகா அழகா அல்ல கட்ட பனைமரத்தில் கிடக்கிற கெட்டிய கௌரியாம்பார் கிட்டியாவா அது பேர் என்ன கிட்டியா மைனா குருவி காதுல கத்தாத காதுல குத்தி புடி. சின்ன மைனா பெரிய மைனா பெரிய மைனா சின்ன மைனா பெரிய மைனா பெரிய மைனா ஐயோ இழுத்துக்குச்சு என்னது இது? ஐயோ ஐயோ பொறுமசாமி என்ன ஏய் என்னையும் விட மாட்டேன்ற நீயாவது போய் பண்ணுடா ஏய் பொறுமசாமி நல்ல பொருளை வச்சுக்கிட்டு ஏன்டா ஐயோ பொறுமசாமி ஐயோ நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா பொண்ணு பூவும் ஒண்ணு போமாட்டேன் பொண்ணோட பூவை தேக்காத ஐயோ பொண்ணு பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும் முரட்டுத்தனமா பண்ணு பூவை எடுத்து எப்படி மண்டையில வச்சிருக்க அது பாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த நாட்டுக்கு அழுகாத சாமி அழுகாத ஆனால் நீ திருந்த மாட்டவள அழுகாச்சாமி எங்கே வரையான் பாரு சீம்பால் வாங்குறதுக்கு ₹1 தாரேன் ஒரு 1.8 தாரேன் தலைவா ஐயோ அவ்வளோதான் ஜீவ சமாதி அடைஞ்சிருவியா அவ்வளோதான் உசுறு முடிஞ்சிருந்தா அவ்வளோதான் அண்ணே விட்டேன்னா அவன் செப்ப தரிச்சு போவான் அண்ணே அருளண்ணே நீயும் காலேஜ் சாமியாட்ட அடிச்சாத்தே எல்லாத்துக்கும் வரும்ல அப்புறம் ஏன்ப்பா போட்டு அவருக்கு சாமி வந்துருச்சு போல ஏய் அந்த உளுந்த வடைக்காக ஆடுறேன் வெறும் உளுந்த வடைக்கு இவ்வளவு பெரிய சாமி வாயை ஓட்டையா காமிக்கிறேன்ல காலையில் மத வட்டியில் வாங்கி தருவேன்னு தான் சாமி தான்டா இருங்கடா வந்தது யாருப்பா என்னப்பா ஜோடா வாங்கிட்டுவா வந்தது யாருப்பா இதே உன்னோட சீண்டு வருது உன் கூட தான் நான் வந்தேன் அப்புறம் வந்தது அப்ப சாமி வரலையா பாத்தாப்பா கட்டுதடி ஜெயப்பிரியாவ பரிசம் போட சொல்லுதடி குட்டி பரிசம் போட சொல்லுதடி
நகைச்சுவை என்பது ஒரு இனிப்பு மாதிரி தான். அதனால் நம்மளே பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் உள்ளே இருக்க ஆளுங்க அப்படியே புதுக்கோட்டைக்கு ஏறி போனாலும் போயிடுவாங்க. அதனால் எங்கே கூப்பிடுறீங்க? நான் இங்கே தான் கூப்பிட்றேன். அப்புறம் பனைமரத்தில் யாராவது கூப்பிட்றேன். டேய் ஏண்டா மூக்குப்பிடி வச்ச ஓனாமன்ட்ட ப்ரோ கிட்டத்தட்ட கூப்பிட்டோன்னே கிளம்பிடுவாங்களா? என்னப்பா கிளம்பிட்டீங்க? அவ்வளோதான் என் ப்ரோ பூரா என் டைம் ஆச்சு. கொஞ்ச நேரம் இருங்க. இந்த பிள்ளை 2 தடவை வைக்கிறேன். பார்த்துக்கிட்டே பைக்கை ஓட்டிட்டு போகலாம். 100லேயே போகலாம். தயவு செய்து போகாதீங்க. மழை புயல் சொல்லியிருக்காங்க. யாரும் போகாதீங்க. புயல் போய் மாட்டேங்க. புயல் வந்தால் நம்ப முடியாதுடா. முயல்ரா முயலா? முயல் சரி சரி ஏதாவது ஒன்று. நான் உன் மேலே சாயும் போது எப்படி இருக்கு? நிறைஞ்சு முள்ளா குத்துதான். பொசு பொசுன்னு இருக்கு. அதுதான் கிரீம் போட சொன்னேன். ஐயோ நான் வாங்கிட்டு வர மாட்டேனே கிரீம். இருங்க ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. நீங்கள் பத்தியா எங்கே வந்து கொழுவ மாட்ட வரையான் பாரு. ஐயோ எலும்பு குத்திருச்சு. அவன் டிராக்டர் கொழுவு தேஞ்சு வச்சுன்னு மகேந்திராவுக்கு வரேன். அண்ணே அப்பா அம்மாவுக்கு அடுத்து மூத்தவன் தான் சொல்லுவாங்க. எனக்கு மூத்தவன் நீ தான். இந்த பிள்ளையை நான் ஒன் சைடாக ஏதாவது செய்கிறேன்னே. நல்லா இருக்கணும் தம்பி. நீ ஒரு சைடு செஞ்சா மாற்றம் இன்னொரு சைடு நான் செய்கிறேன் தம்பி. இது குடும்பமான கூட்டு பொரியலாயா? விடுங்கம்மா. லட்சம் போட்டால் வட்டி வர்றது இல்லையா? என்ன வர்றது இல்லையா? இவன் அவ்வளோதான் ஆவி அடித்து வடக்கணும்னு உதஞ்சிருவேன். ஏய் பகட்ட வேணா துண்டு வருது கருத்து போடாது. இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் காரியப்பட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய கீழப்பூங்குடி கிராமத்தார்கள் மற்றும் பிரார்த்தனை நடத்தக்கூடிய தம்பி கார்த்தி குடும்பத்தார்கள். இவன் திருந்த மாட்டேன். அந்த மாலையை அதையும் வாங்கிட்டு போ. சத்தியா தீபாவளிக்கு அழுத்து போட்ட கருத்தில் இப்போ அமர்ந்து கொள்றேன் பார். ஆனால் கீழே பூங்குடி கிராமத்தார்கள் கார்த்தி குடும்பத்தார்கள். தம்பி இந்த கார்த்தி தான் எல்லாமே. கீழே பொங்குடி கீழே பொங்குடி கீழே பூங்குடி கிராமத்தார்களுக்கும் சொல்லுங்க ஏஜமா சொல்லுங்க. குத்துங்க ஏஜமா குத்துங்க. நீ சொன்ன அப்படி சொல்லாத. கீழே குத்துங்க ஏஜமான் குத்துங்க. எச்சி தெரிக்காம பேசும்போது கீழே பொங்குடி கிராமத்தார்களுக்கும் இப்ப எப்படி வந்துச்சு? மற்றும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய என்னது பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய தம்பி பேர் என்ன? அடிப்பாங்களோ அழகு ராமு குடும்பத்தாருக்கும் அழகுநாச்சி அம்மன் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய குடும்பத்தார்களுக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் காடமங்கலம் முருகன் அவர்கள் சாரும் நன்றி வணக்கம் வணக்கம். இங்கே டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கும் நான் சொல்றேன். அந்த பக்கம் ஒழுகுது. அந்த சைடு எச்சி கர்ம முகரே. ஐயோ ஐயோ இங்க டான்ஸ் காமிக்கிறவல்ல. ஏய் ஐயா காமிக்கிற புள்ள. இங்க டான்ஸாக நடிக்கக்கூடிய செய்பிரியா. ஏய் இந்த ஜெயப்பிரியா செய்ய வர்றியா? யோ பேரை கேட்டா எனக்கே சந்தேகமா இருக்கே. ஜெயப்பிரியா ஐயோ என்ன காக்கா வலி போந்தா என்ன இரும்புல தானே கை வைப்பாங்க. செய்யப்பிரியா அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பு பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தின் சார்பு பொன்னாடை ஒருத்தி மாலையும் போடுறாங்க. நம்ம 2 பேரும் பார்க்கல. இப்ப எப்படி தெரியுது? ஐயா நம்ம பார்க்கும்போது கணவன் நான் மனைவி புருஷன் புண்டாட்டி. நீ புண்டாட்டி நான் புருஷன். எங்கள் இருவருக்கும் மாலை மட்டும் பொன்னாடை அணிவித்துக்கிறோம். ஐயா எங்கள் இருவருக்கும் பைத்தியமாடா இவே. கஸ்பட்டு கஸ்பண்டா கஸ்பட்டு எரிச்ச இதை கலப்பாம எங்கள் அட சொல்லி மறந்து மாமா கொட்டையை பிடிக்கிறாரு. எங்கள் அட
நம்மளை எப்படி சீ, எங்கள் இருவருக்கும் மாலை மற்றும் பொன்னாடி அனைத்து கௌரவப்படுத்தி அன்பழகனுக்கு நன்றி நினைக்கிறத வணக்கம் மாதாடி. காலைல போய் 2 ஊசி போடணும் போல் இருக்குது. சென ஊசியா பிரச்சனை ஊசியான்டா எம்பு ஊசியா ஜெயா உன்ட்டு இருக்கு அந்த விளையாட்டு புத்தி தான் என்ன மாறல. என்ன மாமா அப்படி வயிறீங்க? அவன் இருக்கும்போது அவன் பக்கம் திரும்பாத, அவன் ஏற்கனவே எச்சு புத்தியா இருக்கான். சத்திய சோதனை. அவன் என்ன பண்ணுவான்? பத்தியா சட்டியை போடல என்ன சொல்ல பாட்டியா, அவன் ஒரு பிரகத்திரி பையன். அதான் அவன்கிட்ட கம்பெனி கொடுக்காதடி, அவன் பாருடி கருதருக்கு வந்து அருவா இல்லாத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ அப்படித்தான் குளிக்க தண்ணியை ஊற்றி வச்சுட்டு உப்பு சப்பை போட்ட கதையா. ஏய் நீ ரொம்ப உரைச்சாத அங்கிட்டு கரண்ட் பீசு போச்சு. ஆமா எனக்கு பீசு போச்சு. அவர் திருப்பேசி லைன்லேயே இருப்பார். முண்டைக்கு கடலை உள் வாங்கி எத்தனையோ கோடாங்கி வச்சு அடக்குறேன். என்ன வார்த்தை சொன்னீங்க? அதனால ஜெயா 13 வருஷம் இருக்கும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மல்லி காயப்பட வந்திருந்தேன். அப்போ நீ துணி காயப்பட வந்திருந்த. அப்போ உன்னை நான் பார்த்துக்கிட்டே அங்கிட்டு ஒரு சாச்சு கை வேலை கையில் மல்லி அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வரேன். நீ உள்ள வாட உன்னை புழக்கலை இனப்பாய் மயனே அத்தீவி நாடகத்தை கடத்து போடுவான்டா. அதனால அண்ணே என் வாழ்க்கையில் நீ டச் பண்ணவே கூடாது. மறந்த பண்ணி நான் அச்சகலத்தைக்கு அரைஞ்சு விடுவேன். எந்தெந்த நீ வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? மல்லிகாயை போட்டிருக்கும் போது நீங்கள் துணிங்க பத்தியா அதை விட்டா உன்னை துருப்பிடிக்க வைக்க பார்க்குறேன். காதல் என்பது 70 எழுத்து. காதல் என்பது 3 எழுத்து. மூக்கு என்பது 3 எழுத்து. நாக்கு என்பது 4 எழுத்து. நீ பொத்து ஏறி நீ ஒரு அப்படத்தை சக்காலத்தி மக ஏன்ட்ட பேசும்போது அங்கே என்ன பார்க்குற? காதல் என்றால் நாக்கும் தேவைப்படும், உதடும் தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். என்ன தேவைப்படும். என்ன சொன்ன அண்ணே அண்ணே இந்தாங்க. கீழே பூங்குடி முன்னன் அண்ணே கீழே பூங்குடி முன்னாள் இந்நாள் பந்தய மாட்டு உரிமையாளர், முன்னாள் இந்நாள் பந்தய மாட்டு உரிமையாளர் மணிக்கோனார் அவர்கள். முன்னாள் கீழே பூங்குடி முன்னாள் இந்நாள் பந்தய மாட்டு உரிமையாளர் மணிக்கோனார் சார்பிலே எம் கேர் அன்பாளையத்துக்காக ரூபாய் 501. அண்ணே நீங்கள் எழுதுகிற எழுத்து உங்களுக்கு புரியும். நான் உங்க கூட பழகிருந்தா அதை கண்டுபிடிச்சிருப்பேன். தெரியலை. நானாவது 3 வரைக்கும் போனேன். அவன் இருள் அடிச்சுட்டானே எங்கள் அண்ணே. அண்ணே நீ வேணா பாவாடையை ஒத்து வை. 8 பேர் செல்லுப்பு எடுத்து சேட்டை வச்சு வச்சுருவேன். இருங்க இப்போ அதுக்கு தான் இப்போ ரெடிக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். தம்பி புதூர்ல இருந்து எனக்கு ஒரு 200 ரூபா எடுத்தாங்க. பேர் மறந்து போச்சு அண்ணே. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. தொட்டால் பூ மலரும். ஏப்பா நீ தொட்டது அடி அடியே அடி லபாடி லபாடி இப்போத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா இங்கே ரப்படத்தை அங்கே போயிட்ட வார்த்தியா. அவன் அந்த பார்த்தியா அவன் வந்து டவுன் பஸ் கீழாடு மாதிரி இங்கே ஒரு கட்டாங் முட்டாங்கன்னு கிளம்பிட்டானா இங்கு இங்கு அடே என்னடா ஏய் வாடி அடே அடே. நான் பெரும்பாலும் மற்ற ஆளுங்க மாதிரி அந்த லப்பு லப்புன்னு அப்படி தெரிய மாட்டேன். செய்ய மாட்டேன். அவன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே தடவி கிடவி வருஷம் 12 மாதம் ஆகும். அப்பத்தே அவர் வந்து போகும்போது நான் வர்ற சண்டே உங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன செய்ய? மாவாட்டுறா போய் தோசைக்கு போய் சண்டே அன்னைக்கு தோசைக்கு மாவு ஊற போட்டுக்கணும் போய் ஆட்டி கொடுத்துட்டா தோசை துருன்னு. உன் முதுகுக்கு நான் சோப்பா இருப்பேன். அதுக்கு நான் தண்ணியா இருப்பேன் ஊற்றி அலசி விட்டுருவேன்.
உனக்கு மானத்தை மறைக்கிற பாவாடையா நான் இருக்கணும். அந்த பாவாடையில நாடா கயிறா நான் இருப்பேன். உன் தொடையில நான் மச்சமா இருக்கணும். அந்த மச்சத்துல பச்சை ஊத்துற மிஷினா நான் இருப்பேன். மச்சத்துல எங்க பச்சை குத்துறாங்க? இந்த பக்கத்துல மருதமணி அப்படி இருக்கும். மருதமணி இல்ல மருதமணி. உன் ஜாக்கெட்டா நான் இருப்பேன். அதுக்கு ஊக்கா நான் இருப்பேன். வெறும் ஜாக்கெட்டா இருந்தா பூரா மானமே கப்பலா இருக்கணும். அதுக்கு ஊக்கா இருக்கணும். டக்குன்னு மாட்டிக்கணும். தலைவா. ஆமா, இந்தியா கிரிக்கெட் டீம்ல ஜெயிச்சிட்டாங்க. கைதட்டுக்கிறாய் தலைவா மைத்த புடுங்குவான். அவங்க கிடைக்க அவனுக்கு ஒண்ணு அமையல, ஒல்லி செவத்தடித. செவத்தடியா? என்ன கேவல பயலுக இருக்கடா. உனக்கு நான் பட்டா பூட்டி டவுசரா இருப்பேன். அந்த டவுசர்ல பொம்மையா நான் இருப்பேன். எப்படி பொம்மையா? நான் காலையில கொதிக்க சுடுதண்ணில டவுசரை அலசிடுவேன். அழுக்கா ஒட்டிக்கிடுவேன். அலசினாலும் போக மாட்டேன். சத்திய சோதனை. இப்ப நான் சொல்றேன், மாட்டிக்கிடுவேன். நீ கர்ப்பமா இருக்கும் போது உன் உடம்ப தேத்துற நாட்டுக்கோழி முட்டையா நான் இருப்பேன். அந்த முட்டையை தின்ற போடுற குசுவா நான் இருப்பேன். ஐயோ, அத வேற ஞாபகப்படுத்திட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ, உலகத்திலே முட்டை ஐயோ ஐயோ. அண்ணே சொல்லுனே. முட்டை குசு மாதிரி கெட்ட. ஐயோ அண்ணே சொல்லுனே. ஐயா தம்பி, அண்ணே எங்க வீட்டுல எங்க அம்மா முட்டையை அவிச்சு போட்டுருச்சு. சரி. டாடாஸ்ல சடங்குக்கு போனீங்க, அப்ப என்ன பண்ண? டாட்டா ஆச்சில முட்டையை அவிச்சு எனக்கு போட்டாங்க. சரி. டாட்டா ஆச்சில எங்க வீட்டாளுக்கு ஊரா மொத்தத்துக்கு எங்க ஊராளு ஊரா ஒரு டாட்டா ஆச்சு கொள்ளாம ஒரு 200 ஆள் இருக்கும்பா. எதுக்கு போனீங்க? சடங்குக்கு பாத்திரம் இதெல்லாம் எடுத்துட்டு போறோம். இந்த முட்டை குசு எனக்கு வந்துருச்சு. சொல்லுனே சொல்லுனே சொல்லுனே. அது ஞாபகப்படுத்தாத. சொல்லுனே. டாடாஸ்ல என்ன பண்ண? குசு போட்டேன். அப்புறம் டாடாசி அப்செட்டாயி அது 200 பேர்த்துல 80 பேர் செத்து போனேன். அண்டியை விட்டு தவிர ஐயோ, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. உன் குசுக்கு அவ்வளவு பவரானே. கண்ணுள்ள பாழ எம்கேஆர் கண்ணுள்ள பாழ ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பாழ வார்த்ததுன்னு சொல்லம்மா. பாட்டு பாடனா எந்திரிச்சு பைக்கத்தான ஸ்டார்ட் பண்ணி மெதுவா வீட்டுக்கு போய் வாங்க. எல்லாம் கிளம்பிருச்சு. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏன் ரஞ்சிதமே ஏன் அஞ்சுதமே. கண்ணுல பால ஏன் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன ஏ மாமா. தூக்குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சேன் பல்வரஸ் பார்த்தா பொண்ணு சுதிகிறது அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சேன் கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கமாறும் அந்த பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணது ஓ வீரல் பட்டதும் என்னமோ பண்ணு சூடேறும் மெதுவாகத்தான் கூட்டம் மொத்தமாக போயிட்டு வரட்டும் தான். கண்ணுல பால கண்ணுல பால டரு புருன்னு சொல்றேம்மா பெட்டிக்கரை சொல்றேம்மா. அவனுக்கு காலையில புலக்காடி இருக்குமா.
அழகர் கோவிலில கண்ட இடத்து கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தாம் தமிழி வாய்க்கு வந்து பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் அத தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த ஜெயபுரியா எனக்காகத்தான் மண்டி ஓட்டு என்ன செய்யற மனங்கட்ட மருதமணி என்ன அங்கே செய்ய ஏண்டா 2 பேரும் ஏண்டா பழைய நகர கருவாட்டுக்கு பிறந்தவங்க அவர் என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? என்னடி மண்டி போட்டு ஏய் நீ மண்டி போட்டு அவனை கும்பிட்ட அவன் என்னமோ உன் காலில் விழுந்தானே தப்பு ஏன் கூட நீ வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ அவரை விட்டு என்னால வர முடியாதுன்னு நான் சொன்னேன்.